உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பது தொடர்பாக முடிவெடுக்க தமிழக ஆளுநருக்கு நாளை வரை கெடு விதித்த உச்சநீதிமன்றம் உரிய முடிவு எடுக்காவிட்டால் அரசியல் சாசனப்படி நடந்து கொள்ளுமாறு ஆளுநருக்கு தாங்கள் கடும் உத்தரவிட வேண்டி வரும் என தலைமை நீதிபதி கண்டிப்பு. ஒரு நபரை அமைச்சராக நியமிக்குமாறு முதலமைச்சர் கூறினால் நாடாளுமன்ற ஜனநாயகப்படி அதை செய்ய வேண்டியது ஆளுநரின் வேலை என உச்சநீதிமன்றம் வலியுறுத்தல். ஆளுநர் ஒரு மாநிலத்தின் சடங்குமுறை தலைவர்தான் என்றும் கருத்து. தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் பொன்முடிக்கு ஆளுநர் மீண்டும் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டிய அவசியம் உள்ளதா என உச்சநீதிமன்றம் கேள்வி. அரசியல் சட்டத்தை ஆளுநர் பின்பற்றாவிட்டால் அரசு என்னதான் செய்ய முடியும் என்றும் கருத்து. இது வெறும் தேர்தல் களமல்ல, ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய அறப்போர்க்களம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருத்து. இந்த முறை யார் ஆட்சிக்கு வரவே கூடாது என்பதற்கான தேர்தல் களமாக அமைந்துள்ளது என்று அறிக்கை. தமிழகம் புதுச்சேரியில் மேலும் 17 மக்களவை தொகுதிகளுக்கான அதிமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி. கோயம்புத்தூரில் சிங்கை ஜி ராமச்சந்திரன், திருநெல்வேலியில் சிம்லா முத்துச்சோழன், புதுச்சேரியில் தமிழ்வேந்தன் போட்டி என அறிவிப்பு. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் ராணி என்பவர் போட்டி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அதிமுக 2வது கட்ட வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள அனைவருமே புதுமுகங்கள். முதன்முறையாக மக்களவைத் தேர்தலில் களமிறங்குகின்றனர். தமிழகத்தில் 18 மக்களவைத் தொகுதிகளில் திமுக அதிமுக நேரடி போட்டி. ஸ்ரீபெரும்புதூர், கோயம்புத்தூர், தூத்துக்குடி, பொள்ளாச்சி உள்ளிட்ட தொகுதிகளில் பல பரீட்சை. தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கீட்டை அதிமுக உறுதி செய்துள்ளதாக பிரேமலதா தகவல். யார் போட்டி என்பது பின்னர் அறிவிக்கப்படும் என பேட்டி. தமிழகத்தில் 20 மக்களவைத் தொகுதிகளில் பாஜக போட்டியிடும் என அண்ணாமலை அறிவிப்பு. கூட்டணியை சேர்ந்த 4 தலைவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவார்கள் எனவும் தகவல். ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் 3 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக அண்ணாமலை தகவல். தேர்தல் தொடர்பாக OPS எடுத்துள்ள முடிவு பற்றி அவரே அறிவிப்பார் என்றும் பேட்டி. மக்களவைத் தேர்தலில் தாமரை சின்னத்தில் போட்டியிடக்கூடாது என OPS-இடம் அவரது ஆதரவாளர்கள் வலியுறுத்தியதாக தகவல். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தின் போது OPS ஆதரவாளர்கள் சிலர் வாக்குவாதம். சின்னம் பற்றி தங்களுக்கு கவலை இல்லை என சீமான் கருத்து. தங்கள் கட்சியினர் சின்னத்தை வேகமாக கொண்டு சேர்த்து விடுவார்கள் என்றும் வலைப்பதிவு. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை 28வது முறையாக நீட்டித்தது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம். காணொலி மூலமாக ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு நாள் காவலை நீட்டித்து நீதிபதி அல்லி உத்தரவு. G2 நிறுவனத்திற்கு நெருக்கமானவர்களாக கருதப்படும் ஸ்ரீஜித், புருஷோத்தமன் ஆகியோரது வீடுகளிலும் அமலாக்கத்துறை சோதனை. சென்னை தரமணி இன்டர்நேஷனல் டெக் பார்க் IT வளாகத்தில் உள்ள கேபிட்டல் லேண்ட் நிறுவனத்தின் அலுவலகத்திலும் ED ரெய்டு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கரின் புதுக்கோட்டை இலுப்பூர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது வேல்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதில் முறைகேடு என தொடரப்பட்ட வழக்கில் விசாரணை. முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் இல்லத்தில் நடைபெறும் அமலாக்கத்துறை சோதனைக்கு EPS கடும் கண்டனம். அனைத்து நடவடிக்கைகளையும் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என கருத்து பதிவு. உச்சநீதிமன்றத்தால் கேட்கப்பட்ட தேர்தல் பத்திரங்களின் தனித்துவமான ஆல்பா எண்களை தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியது SBI வங்கி. தேர்தல் பத்திரங்கள் குறித்து அனைத்து விவரங்களையும் தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியுள்ளதாக SBI தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் தகவல். அண்மையில் பதவியேற்ற தேர்தல் ஆணையர்கள் நியமனத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்ற மறுப்பு. மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் என்பதால் அரசின் முடிவில் தலையிட முடியாது என அறிவிப்பு. சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் பதவியை துறந்தார் MS தோனி. புதிய கேப்டனாக ருதுராஜ் கெய்க்வாட் அறிவிப்பு.
சென்னையில் நடக்கும் IPL கிரிக்கெட் போட்டிகளை காண வரும் ரசிகர்கள் மாநகர பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என போக்குவரத்து துறை அறிவிப்பு. டிக்கெட் வைத்திருந்தால் போட்டி தொடங்கும் 3 மணி நேரத்திற்கு முன்பும் போட்டி முடிந்த பிறகு 3 மணி நேரம் வரையும் இலவசமாக பயணிக்கலாம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்